ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/2/2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 4:10 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரோகிணி. பிற்பகல் 2:08 பின்பு மிருக சீரிஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி, விஷாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டு துறையில் வெற்றிகள் குவியும். உபஜெய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நன்மையான சூழல்களை உண்மையாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் என்ற ஸ்தானம் காலம் கடந்துதான் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஸ்படிக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பகை விலகும். 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மன வலிமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரக்தியின் விளிம்புக்கு சென்றவர்கள்தான் புரட்சிக்கு வழி வகுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வீண் விரயங்கள் குறையக்கூடிய நாளாக, சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக, புதிய சொத்துக்கள் அல்லது பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தோடு வாழாவிட்டாலும் அறிவோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க பிரம்மாண்ட நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அதாவது 10ஆம் இடத்ததிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்பே இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவு காலம் கொடுத்த வரவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க பக்கர காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட
எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும். தொழில் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்ல திதிகள் உண்டு என்பதை மதியில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க அவிநாசியப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும். பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி நிம்மதியான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆவணம் இல்லா வாகனம் அபாயத்தின் சாதனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஆதிலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்றோர்களின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வெகு லாபங்கள் கிடைக்கக்கூடிய, விறுவிறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய, தேவையில்லாத கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபயோகமே இல்லாத உறவுகள் மரபுகளின் தவறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை முன்னாடியே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையான அல்லது சமயோசிதமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளதை சொல்ல ஊரும் இல்லை, நல்லதை சொல்ல யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க நாகநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான பணம் சேரும். அதாவது ஏராளமான பண வரவு அப்படிங்கிறத விட யதார்த்தமான பண வரவு கிடைக்கக்கூடிய, சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரளமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருந்தாத உள்ளம் திருந்தாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க யோக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமைகள் சேரும். நிதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நிதர்சனமான சூழல்கள் உருவாகும். வருமானம் அப்படிங்கிறது நிலையான வருமானங்களுக்கான வழிவகை ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கத்தை கத்தையாக வித்தைகள் தெரிந்தாலும் செத்தவனை எழுப்ப முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க நீல கண்டீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். அதாவது புத்தரகாரகன் குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய, ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக கடல் கடந்த பயணங்கள் கௌரவமாக அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரிந்த மனிதனும் இல்லை, எதுவுமே தெரியாமல் ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சந்தான விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்வத்தோடு வாழ்வதை விட செல்வாக்கோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க மங்களலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.